முத்துவுக்கும் மீனாவுக்கும் சண்டையே வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மனோஜ்க்கு லெட்டர் வந்ததை பார்த்துட்டு பயந்துட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அவங்க அம்மா இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் எதுக்கடா பயப்படுற, அதெல்லாம் சும்மா அனுப்புவாங்க, நீ இந்த அளவுக்கு பிசினஸ் டெவலப் பண்ணி இப்ப நல்லா சம்பாதிக்கிற இல்லையா, அதனால உன் மேல ஒரு வெறுப்புல எல்லாரும் இந்த மாதிரி லெட்டர் அனுப்புறாங்க, இதுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. எனக்கு என்னவோ முத்து மீனா மேலதான் டவுட் இருக்கு. ஏன்னா அவங்க தான் நீ நல்லா சம்பாதிக்கிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம இந்த மாதிரி லெட்டர் அனுப்பிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதை நான் எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன். கண்டுபிடிச்சு இது மட்டும் உண்மையா இருக்கட்டும், முத்து மீனாவை ரெண்டு பேர்த்தையும் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ், அதனால வெளியில அனுப்பிச்சிடணும் அப்படின்றாங்க. மனோஜ் இல்லம்மா நான் திருப்பியும் ஜோசியரே பார்க்க போறேன், அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு விஜயா இருந்துகிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க. எதுக்கு எடுத்தாலும் நீ ஜோசியரே பார்த்துட்டு இருக்காத, நீ ஒரு பிசினஸ் மேன், அது மனசுல வச்சுக்கோ. எனக்கும் தான் மாரடைப்பு போட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கும் தான் பயமா இருக்கு, அதுக்காக என்ன பண்ண முடியும், தைரியமா இருந்து எல்லாத்தையும் சாதிச்சு காமிக்கலாம், வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. அடுத்து முத்து வீட்டுல சாப்பிட்டுட்டு மீனா கிட்ட எனக்கு சவாரி இருக்கு, நான் உடனே கிளம்பணும் மீனா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. முத்து செல்வத்துக்கிட்ட எப்பயும் போல பேசிட்டு இருக்கும் போது செல்வம் ரொம்பவே சோகமா உட்காந்துருப்பாங்க. என்னடா இன்னைக்கு என்ன ஆச்சு, நீ சிரிக்கவே மாட்டேங்கிற, ஒரு மாதிரி சோகமா இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. செல்வம் பயங்கரமா அழுதுட்டு ஒன்னும் இல்ல முத்து, அது என்னோட பெரியப்பாவுக்கு அவங்க பசங்க எல்லாம் சேர்ந்து 60வது கல்யாணம் பண்ணி வச்சாங்க கிராண்டா. ஆனா என்னோட அப்பாவுக்கு 60வது வயசு வரப்போகுது, என்னால இந்த அளவுக்கு கிராண்டா பண்ண முடிய மாட்டேங்குது, கல்யாணமே பண்ணி வைக்க முடியுமா என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே சொல்லிட்டு இருக்கும் போது, சரி செல்வம் நம்ம எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் விடு, அதுக்காக ஏன் அழுவுற அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு செல்வம் இருந்துகிட்டு பண்ணலாம், ஆனா இந்த அளவுக்கு கிராண்டா பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியல, முத்து இருந்துகிட்டு இந்த 60வது கல்யாணம் கண்டிப்பா கிராண்டா நடக்கும், நீ எதுக்கும் அழுகாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு மீனா கிட்ட, மீனா இந்த காசை சேர்த்தி வச்சிருந்தோம்ல, அந்த காசு எனக்கு வேணும், எதுக்குங்க இப்பெல்லாம் இந்த காசை கேக்குறீங்க, அது கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு இல்ல அப்படின்னு சொல்ல. அதுக்கு முத்து இருந்துகிட்டு இல்ல செல்வம் அவங்க அப்பாவுக்கு 60வது கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால இந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. இது மூலியமா ரெண்டு பேத்துக்கு என்ன சண்டை வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.